அன்புள்ள நண்பர்களே, குர்பானி சம்பந்தமாக பார்த்து வருகிறோம். குர்பானி கொடுப்பது, மாமிசங்களை புசிப்பது, கால்நடைகளை அறுத்து பலியிடுவது, இது ஜீவ காருண்யத்திற்கு எதிராக அமையாது. ஒருவேளை இது ஜீவ காருண்யத்திற்கு எதிரானது என்று வாதத்திற்கு எடுத்துக்கொண்டால், எத்தனையோ உயிர்கள் கொல்லப்படுகிறது. அது குறித்து ஜீவ காருண்யவாதிகள் எதுவும் பேசாமல் மௌனம் காத்து வருகிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நமக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் நாம் பச்சை தண்ணீரை வெந்நீராக ஆக்கி குடிக்கிறோம். இப்படி வெந்நீராக நாம் மாற்றுகின்ற பொழுது அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் கொதிக்கின்ற பொழுது அங்கே செத்து மடிகின்றன. அங்கே அந்த நுண்கிருமிகள் அழிக்கப்படுகின்றன. அப்போ இது ஜீவ காருண்யத்திற்கு எதிரானதானே. இருந்தாலும் கூட மனித நலனில் நாம் அக்கறை கொண்டு இதை நாம் ஜீவ காருண்யத்திற்கு எதிராக எடுத்துக்கொள்வது கிடையாது. மேலும் நாம் பார்க்கின்றோம், மனிதர்கள் புழங்கக்கூடிய தோல் பைகளாக இருக்கட்டும், அல்லது பெல்ட் வார்களாக இருக்கட்டும், அல்லது காலணிகளாக இருக்கட்டும், அல்லது கம்பளி ஆடைகளாக இருக்கட்டும், அல்லது மணிப்பரிசாக இருக்கட்டும், அப்போ இப்படிப்பட்ட அந்த தோலினால் செய்யப்பட்ட இந்த பொருட்கள் எதிலிருந்து வருகிறது? வனவிலங்குகளை, உயிரினங்களை கொன்று அதனுடைய தோலை வைத்து இது போன்ற பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. அப்போ ஜீவ காருண்யவாதிகள் கூட இந்த பொருட்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்போ அந்த உயிர்களை கொன்று அதனுடைய தோல்களை எடுத்து அதன் மூலமாக தயாரிக்கப்பட்ட பொருட்களை ஏன் உபயோகப்படுத்த வேண்டும்? இப்போ கண்ணியமிக்கவர்களே, இவை யாவும் மனித நலன் சார்ந்தவை. எனவே இது ஜீவ காருண்யத்திற்கு எதிராக வராது. மேலும் நாம் பார்க்கின்ற பொழுது நமது முன்னோர்களை பாருங்கள். நமது முன்னோர்கள் தங்களுடைய வாழ்வாதாரமாக எதை ஆக்கி கொண்டார்கள் என்று சொன்னால், வேட்டையாடித்தான் அவர்கள் தமது உணவு தேவைகளை பூர்த்தி செய்தார்கள். அப்போ வேட்டையாடித்தான் தமது வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள், தமது ஜீவியத்தை கழித்து கொண்டார்கள். அவர்களால் வேட்டையாட முடியாத பட்சத்தில் அவர்களால் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது. அவர்களை பின்தொடர்ந்து அவர்களுடைய சந்ததிகளாக நாமும் இந்த உலகத்தில் வந்திருக்க முடியாது. அப்போ வேட்டையாடுவது மனிதனுடைய உணவு தேவைகளுக்காக அமைகின்ற பொழுது அந்த உயிரினங்களை கொல்லுவது இதுவும் ஜீவ காருண்யத்திற்கு எதிராக வராது. மேலும் நாம் பார்க்கின்ற பொழுது நாம் தானியங்களை பார்க்கின்றோம், விவசாய நிலங்களை பார்க்கின்றோம். விவசாய நிலங்களில் பூச்சிகள் வராமல் இருப்பதற்காக பூச்சிக்கொல்லி மருந்துகளை, யூரியா போன்ற அந்த மருந்துகளை நாம் விவசாய நிலங்களில் பயன்படுத்தி அப்போ அந்த பூச்சிகளை கொல்லுகிறோமே. அப்போ இதுவும் ஜீவ காருண்யத்திற்கு எதிரானதானே. இருந்தாலும் கூட விவசாயம் என்பது மனிதனுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்கிறது. அந்த உணவு தேவையை அந்த பூச்சிகள் வீணாக்கினால் மனிதன் செத்து மடிகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதற்காக வேண்டி, மனிதனுடைய நலனுக்காக வேண்டி விவசாய நிலங்களில் யூரியா போன்ற பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாம் தெளித்து அந்த பூச்சிகளை நாம் கொல்லுகிறோம். நாம் பயன்படுத்தக்கூடிய தானியங்களை பார்க்கிறோம். தானியங்கள் சில காலங்கள் கடந்து விட்டால் அதிலே வண்டுகள் வர ஆரம்பித்து விடுகின்றன. அப்போ அந்த வண்டுகளை விரட்டுவதற்காக, அந்த வண்டுகளை கொல்லுவதற்காக விஷம் மாத்திரைகளை, விஷ மருந்துகளை நாம் பயன்படுத்துகிறோம். அதன் மூலமாக அந்த வண்டுகள் கொல்லப்படுகிறது. அப்போ இதுவும் ஜீவ காருண்யத்திற்கு எதிரானதானே. இருந்தாலும் கூட மனிதனுடைய தேவை நலன் என்று வருகின்ற பொழுது இங்கே ஜீவ காருண்யம் என்று பார்க்கப்படாது. மேலும் நாம் பார்க்கிறோம், கால்நடைகள் இருக்கிறது, தங்களுடைய குழந்தைகளுக்காக பாலை சுரக்கிறது. அந்த பாலை மனிதன் திருடி விடுகின்றான். அப்போ இதுவும் ஜீவ காருண்யத்திற்கு எதிரானது தான். அப்போ அந்த பாலை அவன் திருடி அதை பாலாக அருந்துகிறான், அதை தயிராக பயன்படுத்துகிறான், அதை மோராக பயன்படுத்துகிறான், அதை வெண்ணெயாக பயன்படுத்துகிறான், அதை நெய்யாக பயன்படுத்துகிறான். அப்போ இருந்தாலும் கூட அந்த பால் என்பது கன்றுகளுக்கு, குட்டிகளுக்கு. அப்போ அதனுடைய உணவை மனிதன் திருடி தனக்காக பயன்படுத்துகிறான் என்று சொன்னால் இங்கே மனிதனுடைய உணவு தேவை இருக்கிறது. அந்த உணவு தேவையை அந்த பால் நிவர்த்தி செய்கிறது.
எனவே இது ஜீவ காருண்யத்திற்கு எதிராக வராது. மேலும் நாம் பார்க்கிறோம், நவீன காலங்களில் செல்போன் டவர் அமைக்கப்படுகிறது. இந்த செல்போன் டவர் அமைக்கப்படுவதனால் சிட்டுக்குருவி இனங்கள் அழிந்து விடுவதாக புள்ளி விவரம் சொல்லுகிறது. இப்போ கண்ணியமிக்கவர்களே, அப்போ இதுவும் ஜீவ காருண்யத்திற்கு எதிரானதுதான். இருந்தாலும் கூட இங்கே தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்த இந்த காலத்தில் செல்போன் டவர் தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக ஆகிவிட்ட காரணத்தினால் அதன் மூலமாக சிட்டுக்குருவி இனங்கள் அழிந்தாலும் கூட இங்கே மனித நலன் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இதுவும் ஜீவ காருண்யத்திற்கு எதிராக வராது. இன்னும் நாம் பார்க்கிறோம், கொசுப்பத்தியை பயன்படுத்தி கொசுக்களை கொல்லுகிறோம். அதோடு மாத்திரமல்ல, டெங்கு வகை வைரஸை பரப்பக்கூடிய ஏடிஸ் வகை கொசுக்களை நாம் அழிக்கிறோம். அப்போ இது ஜீவ காருண்யத்திற்கு எதிரானதுதான். இருந்தாலும் கூட மனிதனுக்கு டெங்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக, மனித உயிரை காப்பாற்றுவதற்காக ஏடிஸ் வகை அந்த கொசுக்களை அழிப்பதின் மூலமாக நாம் வாழுகிறோம். இது ஜீவ காருண்யத்திற்கு எதிராக வராது. மேலும் நீங்கள் பாருங்கள், பறவை காய்ச்சலை கட்டுப்படுத்த நோயுள்ள பறவைகளை கொல்லுகிறோம். பன்றி காய்ச்சலை கட்டுப்படுத்த நோயுள்ள பன்றிகளை கொல்லுகிறோம். மேலும் நாம் பார்க்கின்ற பொழுது பிளேக் போன்ற அந்த நோய்களை கட்டுப்படுத்த எலிகளை நாம் கொல்லுகிறோம். அப்போ இதன் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? அந்த உயிர்களை கொன்றாலும் கூட மனித நலனை பாதுகாப்பதற்காக, மனித உயிர்களை பாதுகாப்பதற்காக இந்த உயிர்களை கொல்லுவது ஜீவ காருண்யத்திற்கு எதிராக அமையாது என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, இப்போ கடலில் அணுக்கழிவுகள் கொட்டப்படுகிறது. இந்த அணுக்கழிவுகள் கொட்டப்படுகின்ற காரணத்தினால் மீன்கள் செத்து மடிகின்றன. இது ஜீவ காருண்யத்திற்கு எதிரானது தான். இருந்தாலும் கூட மனிதனுக்கு மின்சார தேவை, அணு உற்பத்தி தேவை, அத்தியாவசியம். அதன் மூலமாக மீன் இனங்கள் அழிந்தாலும் கூட இங்கே மனித நலன் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அதோடு மாத்திரமல்ல, ஆடுகளுக்கு வரக்கூடிய நீல நாக்கு நோய் வருகிறது. அந்த நோய் வருகின்ற பொழுது மற்ற ஆடுகளுக்கு பரவாமல் இருக்க, மனிதர்களுக்கு பரவாமல் இருக்க நோயுள்ள ஆடுகள் அங்கே கொல்லப்படுகிறது. இதுவும் ஜீவ காருண்யத்திற்கு எதிரானதான். இருந்தாலும் கூட மனிதனுடைய நலன் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அப்போ இவற்றையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது இங்கே பல உயிர்கள் கொல்லப்படுகிறது. பல உயிர்கள் கொல்லப்பட்டாலும் கூட மனித நலன் முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அப்போ எனவே அந்த உயிர்கள் கொல்லப்பட்டாலும் கூட மனித நலன் முக்கியம் என்ற காரணத்தினால் அப்போ இவை யாவும் ஜீவ காருண்யத்திற்கு எதிராக வராது. இதே அடிப்படை தான் குர்பானி என்பதும். அங்கே கால்நடைகள் கொல்லப்பட்டாலும் கூட மனிதனுடைய உணவு தேவைகள் இருக்கிறது, மனிதனுடைய பசியை போக்குவது இருக்கிறது, மனிதனுடைய வறுமையை போக்குவது இருக்கிறது. எனவே தான் கால்நடைகள் கொல்லப்பட்டாலும் கூட மனிதன் உயிர் வாழ்வதற்கு, மனிதனுடைய வாழ்வாதாரத்தை, மனிதனுடைய உணவு தேவைகளை கால்நடைகள் பூர்த்தி செய்கிற காரணத்தினால் கால்நடைகள் அறுத்து பலியிடப்படுகிறது. எனவே குர்பானி என்பது ஜீவ காருண்யத்திற்கு எதிராக எந்த காலத்திலும் வர முடியாது. ஜீவ காருண்யத்திற்கு எதிர் என்று நிரூபித்தால் நாம் இவ்வளவு லிஸ்ட்டுகளை சொன்னோம், அதற்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அப்போ கண்ணியமிக்கவர்களே, எது ஜீவ காருண்யம் என்று சொன்னால் விலங்குகளிடம் அன்பாக நடந்து கொள்வது, அதை துன்புறுத்தாமல் இருப்பது, அதற்கு அடிக்கடி வேலை கொடுக்காமல் இருப்பது, அதனுடைய பலத்திற்கு மேல் சுமை தாங்க முடியாத அளவுக்கு வேலை கொடுப்பது, தீனி கொடுக்காமல் இருப்பது, முகத்தில் அடிப்பது, வாளை நறுக்குவது, காதை அறுக்குவது, முகத்தில் சூடு போடுவது, அப்போ கூர்மையான ஆயுதங்களை கொண்டு குத்துவது, அடிப்பது, இதுதான் ஜீவ காருண்யத்திற்கு எதிரே தவிர நாம் அறுத்து பலியிடுவது ஜீவ காருண்யத்திற்கு எதிராக இல்லை. கொன்னால் பாவம், தின்றால் போச்சு. எனவே குர்பானி என்பது ஜீவ காருண்யத்திற்கு ஆதரவானது என்று இஸ்லாம் பறைசாற்றுகிறது.